தமிழகத்தில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட். இது வெறும் வரவு செலவு திட்டம் மட்டுமல்ல, முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசினுடைய முதல் முழுமையான பட்ஜெட். இதனால்தான் மக்கள் மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளும் பொருளாதார நிபுணர்களும் இந்த பட்ஜெட்டை மிகுந்த உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள், எதிர்பார்த்து வருகிறார்கள். மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற தகவல் என்ன என்று பார்த்தால், வேலைவாய்ப்பு இல்லாத பட்டதாரிகளுக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகை மாதம் 4000 ரூபாயாக உயர்த்தப்படலாம் என்ற தகவல். இந்த அறிவிப்பு உண்மையிலேயே பட்ஜெட்டில் இடம்பெறுமா? அத்துடன் தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் எவை முதலில் நிறைவேற்றப்படலாம் என்கிற எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கிடைக்குமா என்கிற கேள்விதான் இன்றைக்கு முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் கூறியிருக்கிற தகவலின்படி வேலைவாய்ப்பு இல்லாத பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை 4000 ரூபாயாக உயர்த்தப்படுகின்ற வாய்ப்பு இருப்பதாகவும், இது தொடர்பான அறிவிப்பு வர இருக்கின்ற பட்ஜெட்டில் வெளியாகலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது தேர்தல் நேரத்தில் அறிக்கப்பட்ட முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக 29 வயதுக்கு மேற்பட்ட வேலைவாய்ப்பு இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று தாவேகாவினுடைய தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக அளிக்கப்பட்டது. எனவே இந்த திட்டம் நடைமுறைக்கு வருமா என்கிற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புதிய அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் நிறைவடைந்திருக்கின்றன. தன்னுடைய முதல் பட்ஜெட்டை தாவேகா அரசு தாக்கல் செய்ய இருக்கிறது. நிதியமைச்சர் மரிய வில்சன் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடந்த 16 நாட்களாக தினமும் 6 முதல் 7 மணி நேரம் வரை பல்வேறு துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி பட்ஜெட்டை இறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த பட்ஜெட்டில் முக்கியமான மக்கள் நல அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. எந்தெந்த திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிற முக்கிய அறிவிப்புகளாக இருக்கும் என்று பார்த்தால், வேலைவாய்ப்பு இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகை, +2 முடித்த இளைஞர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை, வெற்றி மகளிர் திட்டத்தின் கீழ் குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய், பெண்களுக்கு அனைத்து அரசு பேருந்துகளிலும் இலவச பயணம், ஏழை பெண்களுடைய திருமணத்திற்கு 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டுச்சேலை, ஆண்டுக்கு 6 இலவச எரிவாயு சிலிண்டர்கள். இவை அனைத்தும் தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெற்ற முக்கியமான அம்சங்கள் என்பதால் அவற்றில் சிலவற்றையாவது இந்த பட்ஜெட்டில் அறிவிக்க தாவேகா அரசு முயற்சி எடுக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இன்னொரு முக்கியமான கேள்வியுமே எழுகிறது. இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்த அரசிடம் போதுமான நிதி இருக்கிறதா? ஏற்கனவே தமிழகத்தினுடைய நிதி நிலைமை மற்றும் கடன் சுமை குறித்து வெள்ளை அறிக்கையை தாவேகா அரசு வெளியிட்டிருந்தது. மக்கள் நல திட்டங்களையும் நிதி பற்றாக்குறையும் இப்போது எப்படி சமநிலைப்படுத்த போகிறது என்பதே இந்த பட்ஜெட்டினுடைய மிகப்பெரிய சவாலாகவும் இருக்கும். இந்த பட்ஜெட் வெறும் கணக்கு புத்தகம் அல்ல, தேர்தலில் அளிக்கப்பட்ட தாவேகாவினுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற முதல் சோதனை. குறிப்பாக வேலையில்லா இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், மாணவர்கள், நடுத்தர மக்கள் அனைவருமே இந்த பட்ஜெட்டை மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்கள், கவனித்து வருகிறார்கள். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படுகின்ற தமிழக அரசினுடைய முதல் பட்ஜெட்டில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை அறிவிக்கப்படுமா? வெற்றி மகளிர் திட்டம் செயல்பாட்டுக்கு வருமா? தேர்தல் வாக்குறுதிகளில் எத்தனை திட்டங்கள் முதல் கட்டமாக அறிவிக்கப்படும்? இந்த கேள்விகளுக்கான பதில் இன்னும் சில நாட்களில் நமக்கு கிடைத்துவிடும்.